Hello friends, welcome to Billionaire Seeds 2026 updated post office FD schemes பத்தி பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டி பத்தின ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டிக்கு நேஷனல் சேவிங்ஸ் டைம் டெபாசிட் அக்கவுண்ட்னு அபிஷியல் நேம் இருக்குது. இது இந்தியன் போஸ்ட் ஆஃபர் பண்ணப்படுற ஒரு பிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம். ஆஸ் யூஸ்வல் எல்லா பிக்ஸட் டெபாசிட் மாதிரியும் போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டிலையும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் பர்டிகுலர் டென்யூருக்கு பிக்ஸட் இன்ட்ரெஸ்ட்க்கு டெபாசிட் பண்ணுவோம். போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டில இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இந்தியன் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதுல ஷேர் மார்க்கெட் ரிஸ்க் இல்ல, மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன் இல்ல, இன்ட்ரெஸ்ட் முன்னாடியே தெரிஞ்சிடுறதுனால ரிசல்ட்டும் முன்னாடியே தெரிஞ்சிடும். ஸோ மெச்சூரிட்டி அமௌண்ட் என்ன அப்படின்றது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டில என்னென்ன பீரியட்ஸ் அவைலபிளா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டில பொதுவா 4 டென்யூர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆப்ஷன் 1 1 இயர் டிடி. 1 இயர் டிடி ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னோட கோல் எமர்ஜென்சி ஃபண்ட் ஆர் எல்ஸ் ஷார்ட் டேர்ம் பர்ச்சேஸ், அப்படி இல்லைன்னா டெம்பரவரி சேவிங்ஸா இருக்குது அப்படின்னா நான் ஒரு 1 இயருக்கு மட்டும் போஸ்ட் ஆஃபீஸ்ல இந்த 1 இயர் எஃப்டியை நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் 2 2 இயர்ஸ் எஃப்டி. 2 இயர்ஸ் ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு இந்த எஃப்டி யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைக் எஜுகேஷன் பிளான், ஷார்ட் ஃபேமிலி கோல்ஸ், இந்த மாதிரியான கோல்ஸ்க்கு இந்த எஃப்டி யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நம்பர் 3 3 இயர்ஸ் டிடி. மீடியம் டேர்ம் சேவிங்ஸ் விருப்பப்படுறவங்க அண்ட் தென் ரிஸ்க் இல்லாம ஒரு சில வருஷம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு 3 இயர்ஸ் டிடி வந்து பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். அண்ட் நம்பர் 4 5 இயர்ஸ் டிடி. இது ரொம்பவும் பாப்புலர் பிகாஸ் லாங் டேர்ம் சேவிங்ஸ், டாக்ஸ் பெனிஃபிட் ஆப்ஷன், வெல்த் பில்டிங் டிசிப்ளின், இது எல்லா பெனிஃபிட்ஸுமே 5 இயர்ஸ் டிடில இருக்குது. ஸோ மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் வேணும் அப்படின்றவங்களுக்கும் பிளஸ் டாக்ஸ் சேவிங்ஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகணும், ஒரு சில பர்டிகுலர் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கும் இந்த 5 இயர்ஸ் டிடி ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். Then coming to interest rate. 2026 படி எவ்வளோ டென்யூருக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாமா? 1 இயர் டென்யூருக்கு 6.9% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. 2 இயர்ஸ் டென்யூருக்கு 7% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அண்ட் 3 இயர்ஸ் டென்யூருக்கு 7.1% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. 5 இயர்ஸ் டென்யூருக்கு 7.5% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாம் கவர்மெண்டோட ரிவிஷனுக்கு உட்பட்டது. மினிமம் டெபாசிட் அமௌண்ட் எவ்வளோ, மேக்ஸிமம் டெபாசிட் அமௌண்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாமா? போஸ்ட் ஆஃபீஸ்ல வெறுமனே 1000 ரூபாயில இருந்து கூட நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் ஓப்பன் பண்ணலாம். என்னது 1000 ரூபாய் கூட அலௌடா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க, வெறுமனே 1000 ரூபீஸ் வச்சு கூட நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ நான் போஸ்ட் ஆஃபீஸ் சூஸ் பண்றேன் பிகாஸ் அதில் பெட்டர் டென்யூர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் தென் இன்ட்ரெஸ்ட்டுமே எனக்கு கொஞ்சம் ஹையரா இருக்குது. அண்ட் கவர்மெண்ட் பேக்கப் அப்போதைக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குதோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு எனக்கு மெச்சூரிட்டி ஜெனரேட் ஆகி வரும், மெச்சூரிட்டி அமௌண்ட் ஜெனரேட் ஆகி வரும். அண்ட் தென் இப்போ 1000 ருபீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா எவ்வளவு வேணா போடலாம் அப்படின்றது கிடையாது. நம்ம டெபாசிட் பண்ணக்கூடிய அமௌண்ட் ஹண்ட்ரட்ஸோட மல்டிபிளா மட்டும்தான் இருக்கணும். விச் மீன்ஸ் லைக் 1100 1200 1300 ஆர் எல்ஸ் 1500 அந்த மாதிரி தான் இருக்கணும். ஒருவேளை அப்படி இல்லாம 1050 1250 அந்த மாதிரி 50 20 30 அதெல்லாம் அலோட் கிடையாது. ஒன்லி ஹண்ட்ரட்ஸோட மல்டிபிள்ஸ் மட்டும் தான் அலோ பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1000 5000 25000 1,50,000 இந்த மாதிரியான ஹண்ட்ரட்ஸோட மல்டிபிள்ஸ் எல்லாம் அலோ பண்ணுவாங்க. ஆனா 1050 25,050 இந்த மாதிரியான அமௌண்ட்ஸ் எல்லாம் அலோ பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் டெபாசிட் லிமிட் பார்த்தோம்னா மேக்ஸிமம் டெபாசிட் லிமிட் செட் பண்ணப்படல. விச் மீன்ஸ் நம்ம எவ்வளவு வேணாலும் டெபாசிட் பண்ணிக்கலாம். லைக் 1 crore வரைக்கும் கூட 1 crore மேலேயும் கூட நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம். பிகாஸ் மேக்ஸிமம் டெபாசிட் லிமிட் செட் பண்ணல. இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் ஆகும் தெரிஞ்சுக்கலாமா? போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டில இன்ட்ரெஸ்ட் குவார்டர்லி காம்பவுண்ட் ஆகும். விச் மீன்ஸ் 3 மாசத்துக்கு ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகும். ஆனா அது அக்கௌண்ட்டுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பேயபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு 1 lakh rupees 5 இயர்ஸ் டென்யூருக்கு போஸ்ட் ஆஃபீஸ்ல நான் டெபாசிட் பண்ணிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.5% வச்சுப்போமே. அந்த 7.5% இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்ராக்சிமேட்டா 1,45,000 வரைக்குமே எனக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் வரணும். ஆனா ஆக்சுவல் ரேட் ரிவிஷன் அப்புறம் கால்குலேஷன் மெத்தடை பொறுத்து ஒரு சில சேஞ்சஸ் இருக்கலாம். மெச்சூரிட்டினா என்னன்னு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். மெச்சூரிட்டி இந்த சென்ஸ் வேற எதுவுமே கிடையாது. எஃப்டியோட பீரியட், அதாவது நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த டென்யூர் பீரியட் 3 வருஷம் 5 வருஷம்ன்ற மாதிரி. ஸோ அந்த டென்யூர் முடிஞ்ச பிறகு நமக்கு கையில கிடைக்கக்கூடிய பிரின்சிபல் அமௌண்ட் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டையும் சேர்த்தது தான் மெச்சூரிட்டி அமௌண்ட். சரி, இப்போ ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் பத்தி பாத்துடலாமா? ப்ரீ மெச்சூர் க்ளோஷருக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பாத்துடலாமா? ஜென்ரலா ப்ரீ மெச்சூர் க்ளோஷருக்கு பாசிபிள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா பாசிபிள் இருக்குது. ஆனா ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அது என்னன்னு பாத்துடலாம். இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டில அமௌண்ட் போட்ட 6 மாசத்துக்கு அப்புறம் நமக்கு க்ளோஷர் ஆப்ஷன் அவைலபிளா இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணா இன்ட்ரெஸ்ட் பெனிஃபிட்ஸ் குறைய வாய்ப்பு இருக்குது. நாமினேஷன் ஃபெசிலிட்டி பத்தி பாத்துடலாமா? எஃப்டி வச்சிருக்கவங்க எல்லாருக்குமே நாமினேஷன் அப்டேட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம ஃபேமிலி வந்து அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு நாமினேஷன் ஃபெசிலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 இயர்ஸ் டிடியோட டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் பத்தி பாத்துடலாமா? 5 இயர்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ் டிடில இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இன்கம் டாக்ஸ் ஆக்ட் செக்ஷன் 80C இன் கீழ் டாக்ஸ் பெனிஃபிட்க்கு எலிஜிபிள் ஆயிடுவாங்க. பட் இந்த பெனிஃபிட் ஓல்டு டாக்ஸ் ரெஜிம்ல மட்டும் தான் பயன்படுத்த முடியும்.
எவ்வளவு அமௌண்ட் டெபாசிட் பண்ணாலும் டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்குமானா கிடையாது. 1.5 lakhs which means 1,50,000 ரூபாய் வரைக்கும் தான் நமக்கு டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும். ரிமைனிங் அமௌண்ட்க்கு நம்ம கண்டிப்பா டாக்ஸ் பே பண்ணியே ஆகணும். அண்ட் தென் இது ஓல்டு டாக்ஸ் ரெஜிம்ல மட்டும் தான் பயன்படுத்த முடியும். போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டி யாருக்கு பெஸ்ட்னு பாத்துடலாமா? ஃபேமிலி சேஃப்டி விரும்புறவங்களுக்கு, ரிஸ்க் வேண்டாம் நினைக்கிறவங்களுக்கு, கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் முக்கியம் அப்படின்றவங்களுக்கு எல்லாம் போஸ்ட் ஆஃபீஸ் ரொம்ப சேஃப்டியான ஒரு டூலா இருக்குது. அண்ட் தென் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அடிஷனலா இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டி விசஸ் பேங்க் எஃப்டி எப்படி இருக்குன்னு பார்த்துலாமா? ஒரு சின்ன கம்பாரிசன் தான். போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டியை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்டோட பேக் எண்ட்ல ஒர்க் ஆகும். அண்ட் பேங்க் எஃப்டி பொறுத்த வரைக்கும் பேங்க் ரூல்ஸ் அண்ட் டெபாசிட் இன்சூரன்ஸ் தான் ஃப்ரேம் ஒர்க் பண்ணும். இன்ட்ரெஸ்ட் கம்பேரிட்டிவ்லி போஸ்ட் ஆஃபீஸ்ல கொஞ்சம் ஹையரா இருக்க வாய்ப்பு இருக்குது. சில பேங்க்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் ஹையரா இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் அடுத்து போடக்கூடிய ஃபினான்ஷியல் அவேர்னஸ் வீடியோ உங்களோட உடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.